பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தேவன் தந்திருக்கிறதுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட வேதத்தில் நம்ம வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 69:13 பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மையை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்றார். தாவீது சொல்கிறான், கர்த்தாவே, அனுக்கிரக காலமில் அவங்களை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பல பாடுகளும் அவமானம் நிந்தைகள். ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டோம். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குடும்ப பிரச்சனைகள், இது மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் தாவீது சொல்கிறார் பாருங்கள், ஒரு ராஜா அவர், அந்த ராஜாவுக்கு சமாதானம் இல்லை பாருங்கள். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு ராஜா, ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருக்கே சமாதானம் இல்லாமல் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்றார். அன்பானவர்களே, அதே போல் எவ்வளோ தான் இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைத்தாலும், எப்படி தான் நம்ம இருந்தாலும், ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்க முடியாது. மனுஷன் எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் அனுக்கிரக காலத்தில் தாவீது எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அதுபோல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுக்கிரக காலம் தான் நம்மளுக்கு. கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். கர்த்தர் கூப்பிடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி கூப்பிடும்போது, கர்த்தருக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கும்போது, கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் விடுவிக்கிற தேவனாக நம்ம இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அதே ஏசாயா 49:8 கூட நீங்கள் பாருங்கள். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலேயே உமக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றார். அனுக்கிரக காலத்தில் உனக்கு செவி கொடுத்துவே, இரட்சண காலத்தில் உனக்கு நான் உதவி செய்கிறேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாக்கெடுக்கின்ற இடங்களையும் சுத்திகரிக்க பண்ணுகிறேன். பூமி என்ன பண்ணணும்? சீர்படுத்தி பாலாக்குகின்ற இடங்களெல்லாம் சுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே, கர்த்தர் நம்மளுக்கு இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்கிறார் பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். அதுபோல் அன்பார்களே, மனுஷன் இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் எப்படி இருப்பா, எந்த நேரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நம்ம தேவன் சந்நிதியில் நாம் இருக்கும்போது, தேவனுக்காக நம்ம காத்திருக்கும்போது, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, நமக்கு இருக்கிற அந்த காரியங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். அந்த தாவீது ஒரு ராஜாவே அப்படி சொல்கிறாருன்னா நினச்சி பாருங்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், இது உலகத்தில் உபதிரன உண்டு, திடனு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் சீஷர்களை நம்ம பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் நாம் பார்க்குறோம். எவ்வளோ பாடுகளும் எவ்வளோ அவமானங்களும், ஆனாலும் அதெல்லாம் சகித்தார். ஆனால் அந்த பாடுகளும் அவமான மத்தியத்தில் கூட அவர் சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இருக்கிறார். உபத்திரங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணார்? ஒரு உறுதியாக ரத்த சாட்சிகளாக அவர் இருந்தார். அவர் சந்தோஷப்பட்டார். இப்போ பரலோகத்தில் பிதா வலது பரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் முழுவதும் ஒரு மனுஷனுக்கு பாடுகளோ அவமானம் இருக்கும். ஆனாலும் அதை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எப்படி தானியேல் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரோ அதுபோல தான் நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள வாதி தேவனே, என் நாளுக்காக தேவனுக்கு நன்றி அப்பா. எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை பரலோக பிதாவே, எங்களுக்கு சமாதானத்தை தேவனுக்கு கொடுக்கணும் கர்த்தாவே. சமாதானம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த கர்த்தாவே, அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.